நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாமா வீட்லயே உட்காந்துருக்கீங்க? காலையில ரெஸ்டாரண்ட் வரணும்னு சொன்னீங்க. ராகவனுக்கு பணம் ஏதோ தரேன்னு சொல்லியிருந்தீங்களா? காலையில வந்து கேட்டாரு. ரொம்ப அர்ஜென்ட் போல. உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க எடுக்கவே இல்லை. மாமா நீ எப்படா வந்த? சரியா போச்சு. அப்போ இவ்வளவு நேரம் நான் பேசுறத நீங்க கவனிக்கவே இல்லையா? என்ன சொன்ன? ராகவன் பணம் கேட்டாருன்னு சொன்னேன்னு. ஆமா, ஏதோ தேவைன்னு கேட்டாரு. எவ்வளவு வேணும்னு நீயே கேட்டு கொடுத்துரு. என்னாச்சு? மண்டைக்குள்ள பயங்கரமா யோசனை ஓடுது. யோசிக்கிறதுக்கு விஷயமா இல்லை நமக்கு. ஒன்று போனா இன்னொன்று வந்துடுது. சந்திரன் பணம் கேட்டது சொல்றீங்களா? அதுவும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி மகா கல்யாணத்தை முடிச்சிடணும்டா. அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவ கல்யாணம் சீக்கிரம் பண்றது ஏற்கனவே பேசுனதானே மாமா? பேசணும் தான், கொஞ்சம் பயமா இருக்குடா. பிரபு நல்ல பையனா தான் இருக்கான். சீக்கிரமே முடிச்சிடலான்னு தோணுதுடா. அவசரப்படாதீங்க. அந்த பையனை பத்தி இன்னும் விசாரிக்கவே இல்லையே. ஏய், விசாரிச்சு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணணும்டா. என்னாச்சு? ஏன் அவ கல்யாணத்தை நினைச்சு இப்படி பயப்படுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்குமாமா? நடக்கும்னா அது எப்படி தானா நடக்குமா? நாம தாண்டா நடத்தணும். ஆமா, அதே தான் சொல்றேன். நல்லபடியாவே நடத்திடலாம் அவ கல்யாணத்தை. சந்திரன் வந்துட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல? 7 கோடி ரூபாய் கொடுக்கணுமா? எங்க போறதுன்னு தான் தெரியல. ஏதாவது பண்ணலாம். அதுக்கும் மகா கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் தான் எனக்கு புரியல. ஏய், அந்த சந்திரன் ஒரு முடிவோட தான் இருக்கான். நாம நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. இல்லனா ஒழுங்கா பார்ட்னர்ஷிப் பிரிச்சுட்டு போனவன் இப்போ எதுக்கு புதுசா ஒரு கால்குலேஷனோட வந்து பணம் கேட்கணும்? ஏதாவது தப்பா நடக்கிறதுக்குள்ள மகா கல்யாணத்தை பண்ணிடணும். சுபாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஜனனி எங்க விட்டாலும் பொழைச்சுக்குவா. இந்திராவும் சுசியும் சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ண என்ன வருஷம் இருக்கு. இந்த மகாதாண்டா பாவம். ஏற்கனவே அவ பட்ட கஷ்டம் போதும்டா. அவளுக்கு சீக்கிரம் ஒரு நல்லது நடக்கணும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்குதுடா அதை யோசிச்சா. யோசிச்சு பாரு, ஏற்கனவே 3 சம்பந்தம் வந்து தட்டி போச்சு. சந்திரன் ஏதாவது பிரச்சனை பண்ணி இனியும் கல்யாணம் தள்ளி போனா அது நல்லா இருக்காதுடா. இப்பவே அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அக்கா இருக்கும்போது எதுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும்? நாளை தள்ளி போட்டு சுபா பாட்டுக்கு குழந்தை அது இதுன்னு ஃபேமிலி ஆயிட்டா மகாவுக்கு கல்யாணம் நடக்கிறதுல பெரிய சிக்கலாயிருந்தா. சீக்கிரம் பண்ணணும்டா. நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது மாமா. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு தூரம் பயப்படுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. டேய், சந்திரன் வந்து கேட்டது 10 லட்சமோ 20 லட்சமோ இல்ல, 7 கோடி. அதுவும் 6 மாசத்துல கொடுக்க முடியலடா. ரெஸ்டாரண்ட், இந்த வீடு எல்லாம் கையை விட்டு போயிடும். அதுக்குள்ள மகாவுக்கு ஒரு நல்லது பண்ணணும். சும்மா இருங்க மாமா. இப்படியா நெகட்டிவா யோசிக்கிறது? பிரச்சனை வரும்போது எல்லா பக்கமும் யோசிக்கிறது தப்பு இல்லடா. வந்த பிறகு ஐயோ ஐயோன்னு கத்தி என்ன போகுது சொல்லு? அந்த ஜோசியர் சொன்னது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நடக்கலன்னா இன்னும் 4-5 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாரு. நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. இந்த வீடு, ரெஸ்டாரண்ட் எல்லாமே போயிடுச்சுன்னா திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருச்சு நிக்க 4-5 வருஷம் ஆயிரும்டா. மாமா ப்ளீஸ், நெகட்டிவ் யோசிச்சா அப்படியே தான் நடக்கும். நம்ம பாசிட்டிவா யோசிப்போம். ரெஸ்டாரண்ட், வீடு எதுவும் நம்மளை விட்டு போகாது. ஓவரா யோசிக்காதீங்க. நீ என்ன வேணாலும் சொல்லுடா, கன்வின்ஸ் ஆக முடியல. மகா கல்யாணத்தை உடனே நடத்தணும். அவசரப்படாதீங்க மாமா. அதுக்காக எவனோ ஒருத்தர் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? இல்லடா, அந்த பையன் பிரபு நல்ல பையனா தான் இருக்கான். அவன் ஆஃபீஸ்க்கு மட்டும் ஒரு தடவை போயிட்டு வந்தா எல்லாம் கிளியர் ஆயிடும். சட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவர் ஊருக்கு போயெல்லாம் விசாரிக்க வேண்டாமா? என்ன விசாரிக்கணும்? சொத்து இருக்கா, பணம் இருக்கா, ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கானா? அதை வச்சு என்னடா பண்றது? பையன் நல்ல பையனா, அவளை நல்லா கவனிக்கிறவனா இருந்தா போதும். சீக்கிரம் பண்ணணும், பண்ணிடுவோம். புரோக்கர் ராமச்சந்திரன் பேசணும் இன்னைக்கு. பேசி என்ன ஏதுன்னு சொல்லிடலாம். இனியும் தள்ளி போட வேணாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போ. ராகவன்ட்ட பணத்தை கொடு, நான் அப்புறம் வரேன். சரி மாமா, நான் வரேன். பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. அந்த பொண்ணு அழுறத பார்க்கறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு.
வாங்கின பணத்தை கொடுக்க முடியலன்னு அந்த ஆள் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. பணம் கொடுத்தவங்க சும்மா விடுவாங்களா? எப்படியும் ஒரு வைஃப் கிட்ட இனி கேட்பாங்கல்ல. சின்ன குழந்தை அவருக்கு 6 மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வைஃப் அவரோட குழந்தை எல்லாரையும் விட்டுட்டு சாகணும்னா எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க அவரை. இவரை மட்டும் இல்ல, இந்த 6 மாசத்துல அதே ஏரியாவுல 5 பேர் தூக்கு போட்டு செத்துருக்காங்க. இவ்ளோ சீரியஸான விஷயத்த போலீஸ் கண்டுக்கவே இல்லையா? ஒன்னும் கண்டுக்கல. சூசைட்னு ரிப்போர்ட் எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, கந்து வட்டி லீகலா தப்பு எல்லாருக்கும் தெரியுது. என்ன பண்றது சொல்லு? டீடைல்ஸ் கேட்டா அப்படியே ஷாக்கா இருக்கு சுபா. 1000 ரூபாய் கடன் வாங்கினா அதுக்கு 10%, 15% இன்ட்ரெஸ்ட் கட்டணும். கட்டலனா வட்டிக்கு வட்டி, அதுக்கு ஒரு வட்டின்னு 6 மாசத்துல 20,000ல இருந்து 25,000 வரைக்கும் கொண்டு வந்து விட்டுறாங்க. 1000 ரூபாய் கூட இல்லாம கந்து வட்டிக்கு கடன் வாங்கினவங்க இவ்ளோ பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பாங்கன்னு சொல்ல? என்னடி இப்படி சொல்ற? கேட்கவே பயங்கரமா இருக்கு. தப்பி தவறி லட்சக்கணக்கில் எவனாவது கந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டான்னு வெயி, அவ்வளவுதான். இவங்க போடுற வட்டி கணக்குக்கு அவனால ஒரு நாளும் பணத்தை திருப்பி தர முடியாது. அவன் கதை கந்தல் தான். ஐயோ அநியாயமா இருக்கே அப்படின்னு நாங்க போங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. பேசாம ஒரு டிவிக்கு ஒரு ஸ்டோரி பண்ணிட வேண்டியதானே? அதுக்கு தான் போனதே. சும்மா வேடிக்கை பார்க்க போனேன்னு நினைச்சியா? எல்லாத்தையும் ஷூட் பண்ணி வந்து ஆபீஸ்ல கொடுத்தா போட மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன ப்ரூஃப் வேணுமா? இவ்ளோ பேர் செத்துருக்காங்க. இதை விட என்ன ப்ரூஃப் வேணும் தான் தெரியல எனக்கு. எல்லாம் சரியான பயந்தாங்கோலிங்க. வீட்ல நீ அப்பா கிட்ட கத்துறத பார்த்தா இந்த சென்டிமெண்ட், சாஃப்ட் ஃபீலிங்ஸ்லாம் இல்லாத ஆளுன்னு தோணும். இப்படி யாருக்கோ உட்கார்ந்து ஃபீல் பண்றத பார்த்தா நம்ம ஜனனி ஆயுதுன்னு தோணுது. கரெக்ட் சுபா, நானும் இததான் திங்கிங். கேட்டா அடி பல்லல பேசாம இருந்துட்டேன். நீ கேட்டுட்ட. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணா எங்க அப்பா இப்படி, எங்க அப்பா அப்படின்னு கமர்ஷியல் பிரேக் ஓட்ட ஆரம்பிப்பீங்க. சோ ப்ளீஸ் ஆள விடுங்க. சரி சரி, டென்ஷன் ஆயிடாத. இப்ப என்ன பண்ண போற? நியூஸ் வராதா? பேசி பார்க்க முடியாதா? ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ எடுத்து ஆபீஸ்ல செம பல்ப் வாங்கினேன். இப்ப இதுலயும் ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான். போயிட்டு வான்னு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆபீஸ்ல இருக்க மக்கள்லாம் அவ்வளவு நல்லவங்க. அதுக்காக அப்படியே விட போறியா? பேசி பார்க்கணும். நோ சொன்னா விட்டுட வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? நீ பண்ணது கரெக்ட்னு தோணுச்சுன்னா, அது பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுக்கலாம், தப்பில்ல. என்ன லாஸ் வந்தாலும் ஓகே தான். இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. செம பஞ்ச் சுபா. ஜனனி நோட் பண்ணிக்கோ. பிடிச்சிருந்தா ரிஸ்க் எடுக்கலாம். அதுவும் எவ்வளவு வேணாலும் தப்பே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். ஷூர் சார். எந்த ரிஸ்க் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சார். கண்டிப்பா சார். என்னம்மா ஜனனி என்னமோ ரிஸ்க்னு பேசிக்கிட்டு இருக்கா? என்ன மேட்டர்? ரிஸ்க் இல்லப்பா, ரஸ்க் தானே. வந்து சாப்பிட்டு போறேன் அப்படின்னா உங்க காதுல தான் தப்பா விழுந்திருக்கு. கிண்டல் பண்ணாதம்மா. என்னன்னு சொல்லு. ஏதோ கந்த வட்டி மேட்ருப்பா. நியூஸ் பண்றாளாம், அதை பத்தி பேசிட்டு இருந்தா. ஐயோ, இவ எதுக்கு அந்த மாதிரி நியூஸ்லாம் பண்றா? அதானப்பா அவ வேலை. அது சரிம்மா, ஆனா அந்த மாதிரி ஆளுங்களாம் ரொம்ப மோசமானவங்க. எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க்? சுபா, அப்படியே அப்பா ஃபேஸ பாத்துட்டேரு. கவலை, பரபரப்பு, டென்ஷன் அப்படியே கீழே சின்ல இருந்து தலைக்கேறும். பாத்துட்டேரேன். ஹே, போதும் நிறுத்து. ஓவரா கிண்டல் பண்ற? சரி சரி, பழிச்சு போங்க. மகா எங்கம்மா? கிச்சன்ல தான் இருப்பா. மகா, என்னப்பா? ஏதாவது வேணுமாப்பா? அது நான் உன்னை கேட்டா கோச்சிக்க கூடாதுமா. இல்லப்பா, கேளுங்க. நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் கல்யாணத்தை பத்தி பேசாம இருந்தேன். ஆனா பேசாமலே இருக்கக்கூடிய விஷயம் இல்லம்மா இது. இன்னைக்கு இல்லைனாலும் அடுத்த மாசம், அடுத்த வருஷம் இதை பத்தி பேசித்தானமா ஆகணும். இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேம்மா. எங்கேயும் சொதப்பலம்மா. என்னம்மா சொல்ற? டிஃபன் சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி தரவாப்பா? காஃபி குடுமா. ம், நான் கேட்டதுக்கு அத பத்தி அப்புறம் பேசலாம்ப்பா, ப்ளீஸ்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங்டா. குட் மார்னிங் மாமா. ஷெஃப் என்னைக்கு வராருன்னு கேட்டியா? இன்னும் 4 டேஸ்ல வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு மாமா. உடம்புக்கு பரவாயில்லையா இப்ப? இப்போ ஓகே மாமா. நேத்தம் போய் பார்த்தேன். அவர் இப்பே வர ரெடி. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பார் போல. அவங்க ஒய்ஃப் விட மாட்டேங்கிறாங்க. டேய், ரெஸ்ட் எடுத்துட்டு மெதுவா வரட்டும்டா. ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டியா? அதான் ட்ரீட்மெண்ட் பண்ண கொடுத்துட்டேமே. டேய், ஹாஸ்பிட்டல் போனாதான் இங்க ஏகப்பட்ட செலவாகுதுடா. அவர் கேட்க கூச்சப்படுவாரு. நீ விசாரிச்சு ஏதாவது பண்ணு. டன். ஃபுட் இன்னைக்கு டேஸ்ட் பார்த்துட்டல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பார்த்துட்டேன் மாமா. டேய், ஷெஃப் வர்ற வரைக்கும் டேஸ்ட் பார்த்துட்டு வெளியே அனுப்புனா போதும். ரெகுலர் டேஸ்ட் இல்லைனா போச்சு. இதெல்லாம் சொல்லுமா மாமா? நான் பார்த்துக்கிறேன். லஞ்ச் இங்கே சாப்பிட்றீங்களா இல்லை வீடு தானா? நான் என்னைக்கு இங்கே சாப்பிட்ருக்கேன். டேய், வீட்டுக்கு போனா பிள்ளைங்களோட உட்காந்து சாப்பிடலாம். நம்ம ஹோட்டலாவே இருந்தாலும் ஹோட்டல் தான், வீடு வீடு தான்டா. அது சரி. டேய், உனக்கு கல்யாணம் ஆனதும் டெய்லி வீட்டுக்கு ஓடுவேன். கல்யாணம் ஆகாத ஒருத்தர் சிக்கிட்டா போதுமே. எந்த டாபிக்கா இருந்தாலும் கல்யாணத்தை சொல்லியே மிரட்டுறது. ஹலோ, என்னாச்சு? ஓகே ஓகே, இதோ வர்றேன். இன்னும் 20 மினிட்ஸ் நான் இருப்பேன். என்னாச்சுடா? டென்ஷனா இருக்க? யாரு போன்ல? நம்ம ஜனனி தான் மாமா. வண்டி வழியில் நின்றுச்சான். என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க சொன்னா. அதுக்கு எதுக்குடா இவ்வளோ டென்ஷன் உனக்கு? ஐயோ, நான் ரோட்ல வெயிட் பண்ண வச்சா என்னை திட்டியே தீத்துருவா. சரி மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. சார், யா, திருன்னு ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். திருவா? சரி, வர சொல்லு. சரிங்க சார். ஹலோ சார். ஹலோ சார், நீங்களா? வாங்க வாங்க. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? குணாவோட அப்பா. சார், நல்லா ஞாபகம் இருக்கு சார். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. உங்களை எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டு எங்கள் வீட்டில் சர்ப்ரைஸாக தானே இருந்தது. ஸோ செகண்ட் மீட்டும் அப்படி இருக்கட்டுமே தான். வீட்டுக்கு வந்தப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணீங்க. ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் முடிஞ்சது. பை த வே, இந்திரா எப்படி இருக்கா? ஹெல்த் இப்போ பரவாயில்லையா? அவன் நல்லா இருக்கா. காலேஜ் போயிட்டு இருக்கா. உடம்பு சரியில்லாமல் இந்திரா காலேஜுக்கு போகலைன்னு குணா சொன்னா. இந்திராவை பார்க்க உங்கள் வீட்டுக்கு கூட வந்திருந்ததா சொன்னானே. நீங்கள் இன்னும் என் பையனை தப்பாக நினைக்கிறீங்க போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. அன்னைக்கு என் பையன் இந்திராவை டீஸ் பண்ணது தப்பு தான். அது தப்புனா நீங்கள் உங்கள் பொண்ணை சந்தேகப்படுற தப்பு இல்லையா சார்? அது உங்கள் வீட்டுக்கு குணா வந்தது உங்களுக்கு பிடிக்கலைன்னு அவன் வந்து சொன்னான். அப்படிலாம் இல்லை. பரவாயில்ல சார். அவனு ஃபோன் பண்ணி வீட்டில் யாராவது இருக்காங்களேன்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கணும். பேசிக்காக குணா நல்லவன் தான் சார். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அவன் கிண்டல் பண்ண தப்புன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அவ சொல்லித்தான் அன்னைக்கு காலேஜ் நடந்த விஷயமே தெரியும். நீங்கள் தான் எதுவுமே சொல்லலையே. பொண்ணை கிண்டல் பண்ண வீட்டுக்கே வந்து என் பொண்ணை பார்த்துக்கன்னு சொல்கிறது டிஃப்ரெண்ட் அப்ரோச் சார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காலத்து பசங்க கொஞ்சம் குறும்பாக தான் சார் இருப்பாங்க. அதுக்காக அவங்கள நம்ம நம்பாமல் இருக்கலாமா? நான் என் பையனை நம்புகிறேன். அவன் தப்பு பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் உங்கள் பொண்ணு மேலே கொஞ்சம் நம்பிக்கை வைங்க சார். சேச்சே, நம்பாமல சார், கொஞ்சம் பயம்தான். புரியுது சார். வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தாலே பயமா இருக்கும். எனக்கு 5 பொண்ணுங்க சார். அதான் எல்லாம் சரியா நடக்கணுமேனு ஒரு டென்ஷன். என் ஒய்ஃப் உயிரோடு இருந்திருந்தா அவங்க கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். இப்போ அவங்க வேலையும் சேர்த்து செய்கிறேன். அந்த டென்ஷன் தான். மற்றபடி சந்தேகப்படல சார். புரியுது சார். நான் உங்களை தப்பாக சொல்லலை. என் பையனை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். நல்ல பசங்க சார் 2 பேரும். என் பையன் காலேஜில் நடக்கிறத டெய்லி என்கிட்ட வந்து சொல்லுவான். இப்போ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்திரா தான். நீங்கள் கவலையே படாதீங்க சார். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. சரி சார், நான் உங்களை நம்புகிறேன்.
ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா சார். உங்க எல்லா பொண்ணுங்களையும் பார்க்கணும். அதுக்கு என்ன, எப்போ வர்றீங்கன்னு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணிருங்க. கண்டிப்பா சார். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. ஜனனி, என்னாச்சு ஜனனி? ஒன்றும் இல்லை, வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. சின்ன அடிதான். பார்த்து ஓட்டக்கூடாதா? பார்த்து தான் ஓட்டினேன். கீழே விழுந்தோன்னு யாராவது ஓட்டுவாங்களா? இதெல்லாம் நல்லா பேசு. நீ கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வண்டி ஓட்டுற. அன்னைக்கே சொன்னேன் மெதுவா போன்னு. நானே கிளம்பி வீட்டுக்கு போயிருக்கணும். உன்னை கூப்பிட்டது தான் தப்பா போச்சு. எப்படியாச்சு? ரோட்ல விழுந்துட்டியா? எங்க இருந்த ஒரு கார் கிராஸ் ஆச்சு. பிரேக் போட்டேன், கீழே விழுந்துட்டேன். ஐயோ, பின்னாடி வண்டி ஏதாவது வந்திருந்தா? பின்னாடி பஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள கூட்டம் சேர்ந்து தூக்கி விட்டாங்க. அதனால தப்பிச்சேன். சிரிக்காத. ஏதாவது ஆயிருந்தா? யோசிக்கவே முடியல. அதான் ஒண்ணும் ஆகலல்ல, அப்புறம் என்ன விடு. டாக்டர் என்ன சொன்னாங்க? எந்திரிச்சு வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. விளையாடாத ஜனனி. சீரியஸா எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் கிடினஸா இருந்தது. அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலான்னு நினைச்சேன். தலை சுத்துதா? ஐயோ, தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கா? நான் தான் ஹெல்மெட் போட்டிருந்தேன்ல. ஹெல்மெட் போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதாவது அடிபட்டு இருந்தா? உத வாங்க போறடா. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றல்ல. திட்டாத ஜனனி. பிராக்சர்லாம் எதுவும் இல்லல்ல? 4 எலும்பு உடைஞ்சு போச்சு. படுத்தாத பாரதி. அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றல்ல. எதுக்கும் எக்ஸ்ரே ஸ்கேன்ல எடுத்து பாத்துடலாம் ஜனனி. பின்னாடி எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல? இதெல்லாம் அப்படியே கேர்லெஸ்ஸா விடக்கூடாது ஜனனி. ஹலோ ஹலோ, அதுக்கு தான் டாக்டர்ஸ் நாங்க இருக்கோம். டாக்டர், சாரி டாக்டர். இல்ல, பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான். அதுக்குன்னு எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்களா? சாரி டாக்டர். இவரு பாரதி, என்னோட கசின். பாரதி, ஒண்ணும் இல்ல, சின்ன அடிதான். நீ எதுக்கு இப்படி டிராமா போடுற? அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம் தான் நினைச்சேன். எதுக்கும் சேஃப்டிக்கு டாக்டர் பார்க்கலான்னு வந்தேன். சாரி டாக்டர். இவ கீழே விழுந்துன்னு சொன்னதும் மாமா கிட்ட கூட சொல்லாம ஓடி வந்துட்டேன். ஏதாவது ஆச்சுன்னா அவர் என்ன கொன்னுடுவாரு. அதான் டென்ஷன்ல. சின்ன ஆக்சிடென்ட் தானே, அவர்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஐயோ, அவ்வளவுதான். டென்ஷன் ஆகி நேரம் ஹாஸ்பிட்டல்ல ஒரு வழி பண்ணிருப்பாரு. நீங்க மட்டும் டென்ஷன் ஆகலையா? ஸ்கேன் வரைக்கும் போனீங்க. நான் பரவாயில்ல டாக்டர். மாமானா இந்நேரம் சர்ஜரி வரைக்கும் போயிருப்பாரு. அப்படியா? ஆமா டாக்டர். பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா பயங்கரமா டென்ஷன் ஆகி என்னென்னமோ பண்ணிடுவாரு. அவ்வளோ பாசம். சின்னதா அடிபட்டா சர்ஜரி பண்ணணும்னு சொல்றதான் பாசமா உங்க டிக்ஷனரியில? சர்ஜரினா அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். எங்க மாமாவுக்கு 5 பொண்ணுங்க. அவங்க விஷயத்துல மாமா ரொம்ப சென்சிட்டிவ். ஏதாவது ஒண்ணுனா அவரால் தாங்கிக்கவே முடியாது. அன்புல அப்பா படம் பார்த்துருக்கீங்களா? அதுல சிவாஜி சார் நதியா மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு. அப்படித்தான் எங்க மாமாவும். இவ ஃபோன் பண்ணும்போது மாமா பக்கத்துல தான் இருந்தாரு. அவர்கிட்ட சொல்லாம வந்தது கூட என்னமோ மாதிரி இருக்கு. அவ்வளவு மரியாதை உங்க மாமா மேல? அது மரியாதை மட்டும் இல்லை டாக்டர், அதுக்கும் மேலே. சின்ன வயசுலேயே நான் மாமா கிட்ட வந்துட்டேன். 5 பொண்ணுங்க ஏற்கனவே வீட்டில் இருக்கும்போது நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வந்தால் யாராக இருந்தாலும் எரிச்சல் வரும். ஆனால் மாமா என்னையும் அவர் பையன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. இத்தனைக்கும் அத்தை வேற உயிரோடு இல்லை. நாங்கள் சின்ன பசங்க. அவர் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே அவரவே பார்த்துக்கிட்டாரு. இந்த பாரதி இன்னைக்கு இங்கே நிற்கிறதே அவரால் தான். அவரை மாதிரி அன்பு அக்கறைலாம் இருக்கிறால இந்த உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. போலாமா? என்னாச்சு ஜனனி? ஒன்றும் இல்லை டாக்டர். நீங்க பிஸியா இருப்பீங்க. எதுக்கு எங்க ஃபேமிலி கதையை சொல்லிட்டு உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? நோ ப்ராப்ளம். இப்பதான் தெரியுது உங்க அப்பா பிபி ஏன் குறையவே இல்லைன்னு. ஓ, அப்ப எங்க மாமாவை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? அவர் சூப்பர் கேரக்டர் டாக்டர். அவர் மாதிரி ஃபேமிலி மேல பாசமா இருக்கால பார்க்கவே முடியாது. எங்க மாமாங்கிறதுக்காக சொல்லல. பாரதி, கிளம்பலாமா? இல்ல டாக்டர், கொஞ்சம் பெயின் இருக்கு. வீட்டுக்கு போய் தூங்கணும். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஜனனி, பில் பே பண்ணியாச்சு. தேங்க்யூ டாக்டர். வெல்கம். தேங்க்ஸ் டாக்டர். நோ மென்ஷன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியாள் ஆயிட்ட, அதான் எல்லாத்தையும் நீயே டிசைட் பண்ற, அப்படித்தானே? இல்ல மாமா, உங்களுக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணணும் தான். டேய், அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அப்பா, எதுக்கு சும்மா இப்ப கத்திட்டு இருக்கீங்க? ஜனனி ஏதோ ஹாஸ்பிட்டல்லே படுத்துட்டு இருக்கிற மாதிரி. அது ஒரு சின்ன காயம் தானே, விடுங்கப்பா. சின்ன காயமாவே இருக்கட்டுமா?
வண்டியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்கான். இவன் என்கிட்ட சொல்ல வேணாமா? விழுந்துட்டான்னு தெரிஞ்சாலே டென்ஷன் ஆயிருவீங்க. தேவைப்பட்ட ஹாஸ்பிட்டல் போயிட்டு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். டேய் பேசாத நீ. நான் எதிரில் இருக்கும்போது தானே ஜனனி உனக்கு ஃபோன் பண்ணா. என்ன சொல்லிட்டு போன நீ? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு அதான் கால் பண்றான்னு சொன்னேன். அப்படின்னா என்கிட்ட பொய் சொல்லியிருக்க நீ. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஜனனி சொல்றப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்க இந்த மாதிரி எது சொல்ல வேணாம்னு சொன்னாலும் நீ கேட்ப, அப்படித்தானே? என்கிட்ட பொய்யும் சொல்லுவ. இப்ப எதுக்கு பாரதி திட்டுறீங்க? நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். இப்ப என்ன அதுக்கு? உனக்கு என் மேல எவ்வளவு வேணாலும் கோவம் இருக்கட்டும். அதனால எது எது மறைக்கிறதுன்னு இல்லையா? சொன்னா என்ன பண்ணுவீங்க? கத்தி ஊரை கூட்டுவீங்க. இப்போ அதுதானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகி எங்களே டென்ஷன் பண்ணி அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலல்ல. நல்லா தானே இருக்கேன். பாரதி திட்டத்துக்கு ஒண்ணும் இல்ல. கோவம் வந்தா என்கிட்ட காட்டுங்க. கீழே விழுந்தது ஜனனி ஃபோன் பண்ணாப்பா. பெரிய அடி இல்ல, ஹெல்ப் வேணான்னு சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. அப்போ உங்களுக்கும் தெரியும், நீங்களும் சேர்ந்து மறைச்சிருக்கீங்க. இல்ல, என்ன மறைச்சிட்டாங்க இப்போ? அதான் கட்ட போட்டிருக்கேன்ல, பார்த்தா தெரியலையா? எல்லாத்தையும் பெரிய இஷ்யூவாக்கி கத்தி சீன் போட்டு ச்சே